மற்றதெல்லாம் செய்வோம். நாகை முகுந்தன் ஒரு தடவை அவரை பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்டார், நீங்க எப்படி செய்யமானீங்க, எதனால செய்யமானீங்க? அவரும் ஒரு வித்தியாசமான மனிதர். சின்ன வயசுல எல்லாம் சாப்பிடணும் ஆசை இருந்தது, வசதி இல்லாததால செய்வமா இருந்தேன். சாப்பிடணும்னு ஆசை இருந்தது, வசதி இல்லாததால செய்வமா இருந்தேன். இப்ப அதுதான் நல்லதுன்னு கண்டுபிடிச்சிட்டதால செய்வமா இருக்கேன். இப்ப வசதி இருக்கு, ஆனா அதான் நல்லதுன்னு கண்டுபிடிச்சதால செய்வமா இருக்கேன். என்னுடைய பதில் வித்தியாசமா இருக்கும். இது ஒரு உணர்வு பூர்வமான அணுகுமுறை. அதாவது இன்னொரு உயிரை எனக்காக நான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, இன்னொரு உயிரை நான் காயப்படுத்தக்கூடாது, இன்னொரு உயிரை நான் துன்புறுத்தக்கூடாது, அஹிம்சை. இன்னொரு உயிரை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால நான் சாப்பிட்றது இல்லை. இது வந்து எமோஷனல் ஒரு திங்கிங். வள்ளல் பெருமானை விட அந்த உணர்வை வந்து மனதில் விதைத்த ஒரு ஞானி உலகத்தில் உண்டானா இன்னொருத்தர் சொல்ல முடியாது. மண்ணினில் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுள்ளம் அறியும். மண்ணினில் தூண்டிலும் அவர் வந்து அகில் கொல்றதையே பார்க்கல, அவனை வெட்டதை பார்க்கல, பலி கொடுக்கறத பார்க்கல. அந்த தூண்டில எடுத்துட்டு போறான், கண்ணி பிடிக்கிறதுக்கான கண்ணி எடுத்துட்டு போறான். அந்த தூண்டிலையும் கண்ணியும் எடுத்துட்டு போறத அவர் பார்த்துட்டு சொல்றார், மண்ணினில் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம், கண்ட போதெல்லாம் எண்ணி. அதென்ன எண்ணி, என்ன எண்ணினார் அவரு? ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம். அந்த எண்ணிங்கிற வார்த்தையில நிறைய எண்ண வேண்டியிருக்கு சார். ஒரு தூண்டில நீங்க கீழே போட்டீங்கன்னா மீன் வரணும், வெறும் தூண்டில மீன் வராது. ஒரு தூண்டில் எப்படி போட்டீங்கன்னா மீன் வந்து தானா பிடிக்குமா? அந்த தூண்டில சத்தக்குன்னு ஒரு புழுவை குத்தணும். ஒரு புழுவை கொண்டு போய் அந்த தூண்டில குத்தணும். துடிக்குது அந்த புழு, அப்படியே துடிக்குது. அந்த புழுவை கொண்டு போய் தூண்டில் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் துடிப்பதற்கு அதை விட ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. அதான் பாரதி கையாண்டா, தூண்டில் புழுவினை போல். அந்த தூண்டில் அந்த புழுவை போட்டு அப்படி உள்ள தண்ணிக்குள்ள போட்டது அந்த புழு அப்படியே துடிக்குது. அந்த புழுவை திங்கணும்னு சொல்லி ஒரு மீன் அங்கேருந்து வந்து, ஓ நமக்கு டேபிள் மீல்ஸ் ரெடியா இருக்கு அப்படின்னு கபக்குன்னு ஒரு கவுக்க வச்சு நம்ம எடுத்துக்கிட்டாங்க. இப்ப மீன் துடிக்குது. அதான் வள்ளலார் பார்த்தார், புழு துடிக்கிறது, ஆனால் அதை உணவாக கருதி மீன் உண்ண வந்தது, அது துடிக்கிறது. இந்த மீனை உணவாய் கருதுகிறானே இவன் என்ன துடிக்க போகிறானோ என்று எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுள்ளவர். ஏன் பாவம், பாவத்துக்கு ஒரு பாவம், அந்த பாவத்தை அனுபவிக்க போற பாவம். ஐயோ எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுள்ளம் அறியும். இது எமோஷனல் அப்ரோச். ஆனா ரொம்ப ஆழமா யோசிச்சோம்னா நம்முடைய உடல் அதற்கு தகுதி உடையதல்ல, நம்முடைய வாழ்க்கை முறை அதற்கு தகுதி உடையதல்ல. எல்லாம் நிறைய இருக்கு, யோசிக்க வேண்டிய பகுதி நிறைய இருக்கு. ஆனா அதே சமயத்துல பரந்துபட்ட சிந்தனை இருக்கும். நான் முதலே ஒரு கருத்தை மையப்படுத்தினேன், இன்னொருவரை காயப்படுத்தக்கூடாது. மேனியை எப்படி காயப்படுத்தக்கூடாதோ அப்படி மனதையும் உணர்வையும் காயப்படுத்தக்கூடாது. அது அசைவம் தான். இன்னொரு மனதையோ உணர்வையோ காயப்படுத்துவது கூட ஒரு அசைவமான அணுகுமுறை தான். நாம் அதை ஒருபோது செய்யக்கூடாது.